காலமாக ஓடிக்கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் அதை மறந்துவிட்ட காலங்களில் எல்லாம் கூட அந்த கர்ணனுடைய சிவாஜியுடைய அந்த வசனத்தை பேசி அந்த நடிகர் திலகத்தினுடைய நினைவுகளை பரப்பிய சிறப்பு அவருக்கு உண்டு. இன்றைக்கு மெய்மறந்து அந்த வசனங்களை கேட்டு நாம் நெகிழ்ந்தோம். இத்தகைய ஆற்றல் பெற்றவர்களை எல்லாம் அடையாளம் கண்டு அவர்களை அங்கீகரிப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த கலையை மற்றவர்களும் உணர்ந்து போற்றக்கூடிய வாய்ப்பை தந்து கொண்டிருக்கிற ஏஆர் கலை மாமன்றத்திற்கு என் கணித நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏறக்குறைய குறிஞ்சி தவம் என்று சொல்லுவார்கள். 12 ஆண்டுகள் போன்று 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழ்த்தப்படுவதற்கு மலர் இயற்கை தருகிற அந்த எழில் காட்சி குறிஞ்சி மலர். அது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் அமையும். ஆனால் இன்றைக்கு ஏஆர் கலை மாமன்றமும் உதயம் மக்கள் சேவை மையமும் கடந்த 12 ஆண்டுகளாக இந்த சேவையை ஆட்சி வருகின்றதை எண்ணி பார்க்கிற போது ஒரு நல்ல நோக்கத்திற்காக தன்னுடைய பணியை செய்ய தொடங்கி இலக்கு நோக்கிய பயணத்தில் வெற்றியாளர்களாக திகழ்ந்து கொண்டிருக்கிற இந்த 2 அமைப்புகளையும் மனமாற வாழ்த்துகிறோம். உயர்நீதிமன்ற மேலாண் நீதியரசரை இன்னும் இங்கே குறிப்பிடத்தக்க விருதுகளாக இருக்கிற ஆன்மீக மாமணி திருவாளர் டாக்டர் கே கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களை, திருமிகு தமிழ்நாடு சமயக்கலை தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்துடைய மாநில தலைவர் திரு எம் டி ராஜாமணி அவர்களை, ஒர்க்கிங் ஜேர்னலிஸ்ட் யூனியன் அமைப்பினுடைய தமிழ்நாட்டின் தலைவர் திருமிகு ஏ சகாயராஜ் அவர்களை, இன்னும் வழக்கறிஞர் ரவி அவர்களை என்றெல்லாம் இருக்கக்கூடிய இவர்களை எல்லாம் ஒன்றாக இணைத்து பார்க்கிற நல்ல வாய்ப்பு எப்படி அமைந்திருக்கிறது என்றால், இங்கே நல்ல நோக்கங்கள் கொண்டிருக்கிற 2 அமைப்புகள் ஒன்றாக இணைந்து நிற்பதே பயன். நினைத்திருந்தால் ஏஆர் கலை மாமன்றம் கலை விழாவை நடத்தி வைத்து செல்லலாம். எண்ணம் இருந்தால் உதயம் மக்கள் சேவை தனியாக சேவை திட்டப்பணிகளை ஏற்றி சென்றிருக்கலாம். ஆனால் 2ஐயும் ஒன்றாக சேர்க்கிற போதுதான் மக்களையும் இளைய செல்வங்களை ஈர்க்க முடியும் என்கின்ற அந்த உணர்வோடு செய்யப்படுகிற இந்த செயல்பாடு ஒரு எதிர்காலத்திற்கு வழிகாட்டுதலாக அமைந்திருக்கிறது. இத்தகைய அமைப்புகளை எல்லாம் வைத்திருக்கிறவர்கள் தனித்தனியாக தீவுகளாக செயல்படாமல் ஒத்த சிந்தனையாளர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து செயல்பட்டால்தான் இனி வருங்கால இந்தியாவை நல்ல வகையை வழிநடத்தி செல்ல முடியும். உரிய அந்த உயர்ந்த சிந்தனைகளை எல்லாம் இளைய செல்வத்திற்கு கொண்டு செலுத்த வேண்டும். அந்த இளைய செல்வங்களை கொண்டு செலுத்துகிற அந்த வாய்ப்பை இத்தகைய அமைப்புகள் திட்டமிட்டு அமைத்துக் கொள்ள வேண்டும். பெருமைக்கும் சிறப்புக்குரிய அரங்கமாக சீனிவாசன் வசதியாருடைய அரங்கமாக இது இருந்தாலும் கூட இங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நிகழ்வும் ஒரு பெரிய வரலாற்றின் பதிவாகவும் அடுத்த வரலாற்றின் தொடக்கமாகவும் அமைந்திருக்கிறது என்பதை எண்ணி பார்க்கிற போது இது உண்மையிலேயே போற்றுதலுக்குரிய ஒரு நிகழ்வாக இன்றைக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். அதே போல இங்கே காந்தியாக, பாரத மாதாவாக, நடனக்கலை நங்கையாக, இன்னும் ஆற்றல் கவிஞர் பெருமக்களாக வந்திருக்கிற அவர்களுக்கும் அவருடைய தாய் தந்தையருக்கும் உற்றார் உறவினருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். காந்தியுடைய தாயை வாழ்த்துகிற வாய்ப்பு, பாரத மாதாவை வாழ்த்துகிற வாய்ப்பு என்றெல்லாம், ஆசிரியரை வாழ்த்துகிற வாய்ப்பு என்றெல்லாம் வருகிற அந்த இனிய நிகழ்வுகள் மனதுக்கு மகிழ்ச்சியை சேர்க்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது. இந்த வகையிலே ஏஆர் கலை மாமன்றமும் உதயம் மக்கள் சேவை மையமும் இணைந்து நிகழ்த்தி கொண்டிருக்கிற இந்த கலை பயணம், சேவை பயணம் என்றைக்கும் இதாக தொடர வேண்டும். இந்த நிகழ்வுக்கு எங்களுடைய மாணவ செல்வங்கள், எங்கள் மாநில கல்லூரி தமிழ்பேராசிரியர் முனைவர் அந்தோணி ஜெயவிதாஸ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். விடுமுறை காலமாக இருந்தாலும் கூட இங்கே வருகின்றிருக்கிறார்கள். அதே போல ஆய்வு மாணவர்கள் பிரபாகரன், ரவி, புகழேந்தி உள்ளிட்ட அனைவரும் இங்கே வருகின்றிருக்கிறார்கள். எங்களுடைய அன்புக்குரிய மாணவிய செல்வம் திருமதி நந்தினி பிரபாகரன் எதிராளி கல்லூரியை படித்தவர். நான் இவர்கள் எல்லாமே ஆட்சிப்படுத்திட்டே ஒரு காலத்திலே என்னுடைய சூழல் இருந்தோம். அவங்கெல்லாம் அந்த திட்டத்தை எல்லாம் மாற்றி இன்றைக்கு ஆய்வு நிலையிலே ஏறக்குறைய 10 ஆண்டுகளை கடந்து வந்தவர்கள் என்றாலும் கூட நான் செல்லுகிற இடத்திற்கு அந்த நேயங்களோடு வருகிற அந்த உணர்வாளர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் என்றால், தேவை என்பது தோல்வி மறைகிற பின்னல் அல்ல, அது என்றைக்கும் வாழ்க்கையோடு பின்னி பிணைந்திருக்கிற உணர்வு என்பதற்கு இந்த மாணவ செல்வங்கள் எல்லாம் அடையாளமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை இங்கே அறிமுகம் செய்வதன் வாயிலாக ஏஆர் கலை மாமன்றமும் உதயம் மக்கள் சேவை மையமும் நீங்கள் ஏதோ தனியாக செய்து கொண்டிருப்பதாக எண்ண வேண்டாம். எங்களை போல இருக்கிற ஒத்த சிந்தனையாளர்கள் எல்லாம்
இன்றைக்கு விழாவுக்கு வருவதோடு மட்டுமல்லாமல் என்றைக்கும் உங்களுக்கு உறுதுணையாக நாங்கள் சார்ந்திருக்கிற மாநில கல்லூரி உள்ளிட்ட அந்த நிறுவனங்கள் வாயிலாக என்றைக்கும் துணை நிற்போம் என்கின்ற உறுதியை இங்கே அளித்து வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். தீபா ரத்னம் அவர்களுக்கு இந்த நினைவுபடுத்தினதாக அன்போட மேடைக்கு உதயம் மக்கள் சேவை மையமும் ஏஆர் கலைமாமலும் இணைந்து அனைவருக்கும் மாலை வணக்கம். ஏஆர் கலைமண்டபம் உதயம் மக்கள் சேவை மையமும் உண்மையில இந்த ரெண்டு பேரும் சொல்லணும்னா ஏஆர் ரமேஷ் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு சாலைகளாக தெரியும். அவர் ஏதோ சூப்பர் சிங்கர் போல கோடிக்கணக்கான விளம்பரம் வாங்கிதான் நிகழ்ச்சி நடத்தல. ஆனா ஏதோ அவரால் முடிந்தது, அது லாபமோ லட்சமோ எதுவும் பார்க்காம அந்த கடந்த ஒரு 10 ஆண்டுகளாக கலைத்துறை செய்து வந்திருக்காரு. அதே போல சத்யநாராயணன் சொல்லணும்னா அவர் பிறப்பாளையத்தில் அவங்க தியாகக்கூடிய இருக்கணும், அதாவது சுதந்திர தியாகக்கூடிய மகன் நாட்டுப்பட்டு உண்மையில அவங்க அப்பா சின்ன வயசுல நிறைய ஊற்றி வந்திருப்பாங்க. அதனால அவங்க எந்த நிகழ்ச்சி இருந்தாலும் சரி, பல்வேறு நிகழ்ச்சியிலும் இந்த நாட்டுப்பற்றை மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு சிறந்த ஒரு பெண்மணி. அது மட்டும் இல்லாமல் பொது சேவைகளும் சரி, எந்த ஒரு நேரத்திலும் சரி அவர் பத்திரிகை துறையிலும் பணியாற்றி வருகிறார். அவர் எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் சொன்ன உடனடியாக சேவகனைப்போடு எங்களோடு கலந்து கொண்டு எல்லா நிகழ்ச்சியிலும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறார். இன்றைக்கு வருகை தந்திருக்கும் உண்மையிலே சாதனையாளர் வகையிலே நான் இருப்பது மிகப்பெரிய ஒரு சாதனையாகத்தான் நான் கருதுகிறேன். மிகப்பெரிய பேசப்படுற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு மகானுள்ள சாதனையாளர்கள் வந்திருக்கிறது. மகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய தோழர் அருணாச்சலம் அவர்கள் தமிழக முதலமைச்சர் போல் அவர் பேசிய போது உண்மையில இந்த ஒரு 2-3 ஆண்டுகளில் இந்த அமைப்பு மிகப்பெரிய அளவில் வளர்ந்து இதே தமிழக முதலமைச்சர் நேரில் பாராட்ட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை. அதேபோல் 2 நிகழ்வுகளையும் நம்ம சொல்லலாம். ஒன்று கூட்டத்தை பத்தி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ரொம்ப அற்புதமா கல்விகள் நம்முடைய கல்வியா மற்றும் கல்வியா 2 பேரும் காந்தியடிகளை பற்றி பேசினாங்க. காந்தியடிகள் வந்தாங்க, எத்தனை மகாத்மா வந்தாலும் அந்த நாட்டுக்கு ஒன்றும் முடியாது. இன்றைய காலையில் ஒரு நிகழ்ச்சி ஒவ்வொரு மனிதனுடைய சுதந்திரங்கள் எப்படி பறிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லும்போது பொதுவாக இன்னைக்கு பத்திரிகையாளருடைய நிலைமை கூட நான் இந்த நேரம் எடுத்து சொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு பொறுப்புள்ள ஒரு எதிர்கட்சி தலைவர் இன்றைக்கு எல்லா தொலைக்காட்சியும் நீங்கள் பார்த்திருக்கலாம். யாராக இருந்தாலும் தெரியும், அவர்களுக்கு எந்த கட்சியை சார்ந்தவர்களாக ஒரு பொது கட்சி பண்ணிக்கிட்டால் அவர்களுக்கு முக்கியமா சகிப்புத்தன்மை தேவை. அதெல்லாம் யாரும் எதிர்பார்க்கறதில்லை. இன்றைக்கு அந்த வேலைகளும் செய்யாதபடி ஒரு கேவலமான வார்த்தையில ஒரு பணி செய்யக்கூடிய ஒரு செய்தியாளர் திட்டம்போது மிக வேதனைக்குரிய விஷயம். இந்த நாட்டில் எதற்கெல்லாம் யாரை கட்டம் பேசுவதற்கு ஒரு இதுவா இருக்கு. ஒரு செயல்பாடுகள், சமூகவாதிகள், அரசியல்வாதிகள் இப்படி ஒரு அச்சுறுத்து நிலைமையில சுதந்திரம் எப்படி நம்ம மகாத்மா காந்தி இவங்க சொன்னா மகாத்மா காந்தி எல்லாருக்கும் எல்லாருடைய பணிகளும் சுதந்திரம் தேவை. அதுதான் இங்க நினைவுக்கு ஒரு விஷயமாக இருக்கிறது. அதே போல இன்னைக்கு இந்த கவியரங்கத்தில் பார்க்கும்போது 2 பேர் ரொம்ப அருமையா ஒவ்வொரு வரிகளும் மனதில் பதிவு செய்கிற அளவுக்கு பேசினாங்க. உண்மையில அவங்க பாராட்டக்கூடிய விஷயம் தான். நிச்சயமா சுற்றுப்புறத்துக்கு அடையக்கூடிய இந்த காலகட்டத்தில் சூப்பரா கொஞ்சம் பேர் நடந்து சரி எல்லாமே சூப்பர் தான். நீங்க தான் ஏதாவது சொன்னாங்க. நீங்க இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை செலவழிச்சுட்டு எல்லோரையும் எல்லா வகையிலும் உதவி செய்யக்கூடிய ஒரு நிகழ்ச்சியா கல்வி உதவியும் சரி மற்ற எல்லாருடைய நினைவுகளும் சிறிய சிலைகள் நடனம் ஆனாங்க. நாட்டுப்பட்டு பற்றிய தெரியுங்க. அவங்களுக்கு தெரியாத முறையில் வசதிகள் இருக்கிறாலும் சரி அந்த உணர்வு அந்த முகத்துல நம்ம பார்க்க முடிஞ்சது. ஒவ்வொருத்தருடைய இந்த கலை நிறுவனத்துல அந்த பெண் பரதநாட்டியம் ஏதோ ஒரு பெரிய ஒரு சவாலை பார்க்குற அந்த பிரதிபலிப்பு நமக்கெல்லாம் கிடைச்சிருக்கு. சந்தோஷமான இது போல ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சிகள் ஒரு மேல நடத்தணும். இது போல நல்ல நம்ம பேராசிரியர் எல்லாரையும் பாராட்டிட்டாரு. பாராட்டக்கூடிய ஒருவரையும் எங்களுக்கு பார்க்க வைக்கிறார். அதனால இது போல நிகழ்ச்சிகள் ஏழை ரமேஷ் அவர்கள் தொடர்ந்து நடத்தணும். எங்களோட ஆட்கள் இன்னும் நம்முடைய மீடியாக்கள் உதவியோடு இன்னும் வளர கண்டிப்பா உறுதுணையாக இருக்கும். எங்களுக்கு இந்த வாய்ப்பு
அனைவருக்கும் மாலை வணக்கம். இங்கே நான் உயர்நீதிமன்றத்திலே வழக்கறிஞராக பதிவு செய்யும் பொழுது முதலில் ஐயாவுடைய நீதிமன்றத்தில் தான் ஒரு வழக்கு நடத்தினேன். அதனால் அப்பொழுது அவரை பார்த்து பயந்த பயம் இன்னும் எனக்கு இருக்கிறது. இருந்தாலும் ஆண்டுகள் பல ஒன்றுவிட்டது. காலம் மாற்றம் சூழ்நிலை பல செயல்களை செய்கிறது. அவருக்கு இணையாக பக்கத்தில் அமரும் பொழுது எனக்கு பல நினைவுகள் வருகின்றன. அவரெல்லாம் எவ்வளவோ நீதிமன்றத்தில் இருந்து தெரிவித்திருக்கின்றார், எவ்வளவு உத்தரவுகளை போட்டிருக்கின்றார். அது ஒரு புறம் இருக்க, இப்படிப்பட்ட விழாவிலே அவரை காணும் பொழுது மிகுந்த வகை தருகிறேன். ஏஆர் கலைமண்டபமும் உதயம் மக்கள் சேவை மன்றமும் சேர்ந்து இங்கு ஆற்றிக் கொண்டிருக்கின்ற செயல் மாபெரும் செயல். மூர்த்தி சிறிதாயும் கீர்த்தி பெரிது என்பதை நாம் அனைவரும் மனதில் கொள்ள வேண்டும். எவ்வளவுதான் லட்சக்கணக்கான கூட்டம் கூடியிருக்கின்ற நிகழ்ச்சியிலே இவள் நடிகருக்கு பொழுது அது மக்களிடம் சென்று கலைகிறதா என்று பார்க்கின்ற பொழுது அடைவதில்லை. ஆனால் பேராசிரியர் இங்கே பேசிய பேச்சு இங்கே அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் 10 வருட தாய்கள் பதிவிருக்கிறது. அவர் சொன்னார், கூட்டம் கூடவில்லை என்று யாரும் கவலைப்பட வேண்டாம் என்று. ஆனால் இங்கு அமர்ந்திருப்பதை பார்த்தால் யாரும் கவலை கொண்டது போல் தெரியவில்லை. ஒவ்வொருவரும் பேராசிரியருடைய சிந்தனையை கொண்டதால் மாபெரும் பேராசிரியராக இருந்து கொண்டிருக்க நினைக்கிறேன். ஆகவே அந்த வருத்தம் இங்கு யாருக்கும் கிடையாது. அடுத்ததாக பரதநாட்டியமும் பாரதிய நாட்டமும் காந்தியாக வேஷம் முடித்தவரும் பார்க்கின்ற பொழுது இந்த காலத்திலும் இந்த ஒரு நிகழ்ச்சியை நடத்தி காட்ட முடியும் என்று காவலர் எடுத்துக் கொண்டிருக்கின்ற ஏஆர் கலைமண்டலத்திற்கும் உதயம் மக்கள் சேவைக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல் காந்திய அனைவரும் மறந்திருக்கின்ற சூழ்நிலையிலே காந்திய ஞாபகப்படுத்தி கவிதை பாடிய கண்மணிகள் மிகவும் அற்புதமாக பாடினார்கள். இந்த தொலைக்காட்சியில் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய தொலைக்காட்சி பொழுதை போக்குவது மட்டுமல்லாமல் கலாச்சார சீரழிவுக்கும் விட்டுத் தருகிறது. அப்படிப்பட்ட தொலைக்காட்சிகள் இப்படிப்பட்ட சிறுமிகளுக்கு இடத்தை கொடுத்து நல்ல கவி மன்றத்தையும் பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்வாயானால், அவளுக்கு பரிசளிப்பாளையானால் நமது நாடு முன்னேறிக்கு செல்லும். ஆனால் இன்று அப்படிப்பட்ட சூழல் அல்ல. பொழுதை போக்குவதற்கு இந்த தொலைக்காட்சியும் திரைப்படங்களும் செய்கின்ற செயல்களை தட்டி கேட்பதற்கு ஆட்கள் இல்லை. மீடியாக்களை சொல்கின்ற பொழுது வர்த்தக சூதாரிகள் தான் மீடியா இருக்கின்றது. எங்களை போன்ற வழக்கறிஞர்களும் பத்திரிகையாளர்களும் என்னதான் கூப்பாடு போட்டாலும் கூட அங்கே ஐயாவை போன்ற லீடர்கள் இருக்கின்ற போதுதான் நீதி கிடைக்கும். இந்த நீதியை கொடுத்த வகையிலே ஐயா முடித்துக் கொள்ள வேண்டும். நிதி கொடுத்தால்தான் நீதி கிடைக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். அது எங்களை போன்றதற்கு தெரியும். அரசியல் சாசனம் மீறப்படுகிறது. இந்தியன் சீரர்கள் மீறப்படுகிறது. சிவன் போல் மீறப்படுகிறது. இப்படி ஒவ்வொன்றையும் சொல்லிக் கொண்டே போகலாம். மக்கள் சேவை மையமாகவும் கலைமன்றத்தின் மூலமாகவும் சில நிகழ்வுகள் எடுத்து காட்டலாம். ஆனால் இந்த நிகழ்வுகள் எல்லாம் பிரிண்டிங் மீடியா மூலமாகவும் எலக்ட்ரானிக் மீடியா மூலமாக தான் செய்யும் போதுதான் மக்கள் செல்ல முடியும். இந்த தொலைக்காட்சியை இருந்தால் என்ன நிகழ்கிறது? ஆடலும் பாடலும் போட்டியும் தான். இதற்கு எந்த நீதிமன்றம் தலைமுறை செய்கிறதா? தலைப்படக்கூடியவில்லையே. நாங்கள் 5 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு புகழ்பெற்ற தொலைக்காட்சியிலே உள்ள நிகழ்ச்சி டிஸ்மணியிலே குறிப்பிட்டு உயர்நீதிமன்றத்திலே மனு செய்திருந்தோம். அப்பொழுது அங்கு அமர்ந்திருந்த நீதிபதிகள் எங்களுக்கு சாதகமாக ஒரு உத்தரவை போடவில்லை. ஏனென்றால் அப்பொழுது அங்கு அமர்ந்திருந்த நீதிபதி அன்றைய ஆளுநர் சார்பாக நீதிபதியாக அமர்த்தப்பட்டவர் தான்.
அன்றே அந்த நிகழ்ச்சிகள் நிறுத்தப்பட்டிருக்கிறானால் இந்த தொலைக்காட்சி நடைபெற்றக்கூடிய ஆடங்கள் பாடங்கள் அதிகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கார். இப்படி எவ்வளவோ சொல்லிக் கொண்டு போகலாம். இப்படிப்பட்ட நிகழ்வுகளை ஐயா போன்றவர்கள் தொலைக்காட்சிகள் மூலம் நடைபெறுவதற்கு வழி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அமர்கிறேன். நன்றி. ஜெயஹிந்த். செல்வகுமார் அவர்களை கிடைக்கின்றோம். அதைதான் அண்ணன் மகாத்மா காந்தி அவர்கள் செய்தார். ரயில்பட்டியிலே இருந்து கீழே தள்ளப்பட்ட ராஜீவ் காந்தி விழுந்து கொண்டார். அதுதான் ராணுவ விழிப்புணர்வு. அதற்கு முன்பு அவருடைய வாழ்க்கை சாதாரண வாழ்க்கையாக இருந்தது. நல்லவர்களே வக்கீலாக மேற்கொள்ளி மகனாக வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆனால் தன்னை சுய பரிசோதனை செய்து கொண்ட பெண்கள் ஆர்வ விழிப்பு ஏற்பட்டுள்ளது. பிறகுதான் மகாத்மா காந்தியானார். அவருடைய வெற்றி அவர் கடைபிடித்ததில் தான் இருக்கிறது. அவருடைய பொன்மொழிகள் பல, சுயசரிதைகள் பல அற்புதமான நிகழ்வுகளை வெற்றி சென்றிருக்கிறார். அவர்களை எல்லாம் சொல்லிவிட்டு நான் உத்தமனாக வாழ்வேன், அதை கடைபிடிப்பேன், என்னிலிருந்து தனிமனித ஒழுக்கம் புறப்படும், நிச்சயமாக என் வாழ்க்கை முழுவதும் கடைபிடித்தேன் என்று உறுதியிருக்கிறார். அதுதான் மிகப்பெரிய ஒரு உந்துதல் இந்திய தேசத்திற்கு கிடைத்தது. பண்பாட்டை பற்றி பேசினார், சமுதாயத்தை பற்றி பேசினார், சத்தியம், நேர்மை, எளிமை பற்றி பேசினார். அது மட்டுமாக பேசினார், இயற்கை வளர்த்து பேசினார். அற்புதமாக அவர் விளக்கினார், கடைபிடித்தார்.